ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நியூ சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஆக்சிடெண்ட்டாக ஒன் டே ஸ்டே பண்ண அதில் நம்ம ஹீரோயினுக்கு ட்வின்ஸ் பிறக்குது. ஒரு குழந்தை நம்ம ஹீரோட்டையும் ஒரு குழந்தை நம்ம ஹீரோயின்ட்டையும் இருக்குது. ரெண்டு குழந்தையுமே செம்ம சுட்டியாக இருக்குதுங்க. இதுக்கு இடையில் நம்ம ஹீரோயினுக்கு உண்மை தெரிஞ்சு எப்படி ஒன்று சேர்றாங்கன்னு தான் நம்ம ட்ராமாவில் பார்க்க போகிறோம். ட்ராமாவை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அதுலேருந்து தான் நம்ம ஹீரோயின் வர 6 வருஷம் கழிச்சு இப்போ தான் மறுபடியும் சீனா வரா. உடனே சூ கம்பெனிக்கு புதிய சிஓவாக வரா. இந்த கம்பெனிக்கு வரும்போது அங்கே உள்ளவங்க ஸ்டாஃப்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன திடீர்னு புதுசாக சிஓ இந்த கம்பெனிக்கு அனுப்பியிருக்காங்க, அதுவும் சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி சர்ப்ரைஸாக பண்ணியிருக்காங்க, எதனால இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள ஸ்டாஃப்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த கேபினுக்கு வந்துட்டு நான் தான் ஆனி அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு உட்கார்றா. ஆனி, இந்த கம்பெனி புதிய சிஓ, என்னோடய ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து இந்த கம்பெனியில் சில சேஞ்சஸ் பண்ணணும், டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னை சிஓவாக இங்கே அனுப்பியிருக்காங்க. நம்மளும் நம்ம பிஸ்னஸை அடுத்த லெவலில் கொண்டுட்டு போகணும். அதுவும் இல்லாமல் நம்ம கம்பெனியோட எனிமையே சித்து கம்பெனி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் கட்டுறாங்க. ஒரு அம்மா கோமாவில் இருக்கும்போது அந்த அம்மாட்ட கையெழுத்து வாங்குற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின் டேடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக நீங்கள் என்னோட கம்பெனி சேல்ஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க, வேறு என்ன பண்ணுறது, இந்த கம்பெனி என்னால் நடத்த முடியலை, அதனால் சித்து கம்பெனிக்கு நான் வித்துடலான்ட்டு இருக்கேன், அதனால தான் உங்கள் அம்மாட்ட சைன் வாங்கிக்கிட்டு இருக்கேன்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் ஒத்துக்க மாட்டேங்கிற. அது முடியாது, எங்கள் அம்மாவோட கம்பெனியை நான் இனிமேல் விற்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, அதுக்கு அவங்க அப்பாவோ போதும், உங்கள் அம்மா கோமாவுக்கு போய் ரொம்ப வருஷமாச்சு, இவ இப்படியே தான் இருக்க போகிறா, இப்படியே தான் சாக போகிறா, இனிமேல் நம்மளோட புது ஃபேமிலியே இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் ஸ்டெப் மதரும் ஒரு பொண்ணையும் காட்டுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் இவங்கெல்லாம் கண்டிப்பாக என் அம்மாவும் கிடையாது, சிஸ்டரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவங்க அப்பா கோவம் தருது. டக்குன்னு கணத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டு, போதும் நீ பேசுனது, நான் எல்லாம் பேசி முடிச்சுட்டேன், சித்து கம்பெனிக்கு நம்ம கம்பெனியை விற்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவரும் அந்த டாக்குமெண்ட்டில் நம்ம ஹீரோனோட அம்மாவோட கைரேகையை வச்சு கொண்டுட்டு போயிடாரு. பாவம் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசனை பண்ணிட்டு இருந்தவா அவங்க அங்கிளுக்கு கால் பண்ணி விவரத்தை சொல்லிட்டு, நான் எப்படியாவது நான் சித்து கம்பெனியோட பிரசிடென்ட்டை மீட் பண்ணணும், எங்கே போகணுன்னு கேட்டோன்னா அப்போ தான் தெரிய வருது நம்ம ஹீரோ தான் அந்த சித்து கம்பெனியோட ஓனர்ன்ட்டு. உடனே அவன் ஹோட்டலில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் அவனை பார்க்குறதுக்காக ஹோட்டல் வரா. அவளும் ரூமுக்கு வெளியே நின்றுட்டு காலிங் பெல்லி அடிச்சுக்கிட்டே இருக்கா. பார்த்தா இவன் ஓப்பன் பண்ணவே, ஏன்னா நம்ம ஹீரோ நல்லா குடிச்சிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவனே சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் இன்னைக்கு ரொம்ப ஓவராக குடிச்சிட்டேன், ஏன் இப்படி குடிச்சேன்னு தெரியல, பாரு என் தலையெல்லாம் வலிக்குது, ரொம்ப ஒரு மாதிரி டேராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க தாத்தாவும் கால் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவனோட ஃபியான்ஸை உன் ரூமுக்கு அனுப்பி வைக்கிறேன், நீ அவளோட பேசிப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க தாத்தாவும் சொல்ல, நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவளோட குளிச்சுட்டு அவனே வெளியே வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின்மே வெளியிலன்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து தான் இவளோட சிஸ்டர் வரா. வந்தவன் இவ எதுக்காக சித்துவோ பார்க்குறதுக்காக வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வேகமாக வந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருந்தவா, சரி இவன் என்ன கதவை ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறா, நம்ம உள்ளே போயிடலான்ட்டு நம்ம ஹீரோயின் அந்த டைமில் உள்ளே வந்துடா. அந்த ஹீரோயின் சித்து உள்ளே இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவளும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ தான் இவளுடைய சிஸ்டரும் அந்த ரூமுக்கு வர்றதுக்காக வேகமாக வரா. ஆக்சுவலி இவ தான் நம்ம ஹீரோவோட ஃபியான்சி, இவனை பார்க்குறதுக்காக தான் அவளும் வந்திருக்கா. என்னை ரூமுக்குள்ளே விடுங்க, நான் தான் இவனோட ஃபியான்சி, உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க அசிஸ்டன்ட் விட மாட்டேங்கிறான். இல்லை அப்பாயின்மெண்ட்டு வாங்காமல் யாரையும் பார்க்கக்கூடாது, எனக்கு நீங்கள் தெரியாது வாங்க அப்படிங்கிற மாதிரி அவளை சொல்ல கேட்காம இழுத்துட்டு போயிடறான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோவும் குளிச்சுட்டு டவல் கட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்தோம், நம்ம ஹீரோயின் டக்குன்னு வைக்கப்பட்டு திரும்புகிறா. அதோட நம்ம ஹீரோவும் குடிபோதையில் இருந்ததுனால ஏதோ ஒன்று நடந்திருக்கும் போல இருக்குது. அதில் நம்ம ஹீரோயினும் ப்ரெக்னென்ட் ஆகி அதோட இப்போ டெலிவரி ஆகிட்டு இருக்குது. அப்போ பார்த்தா 2 குழந்தை போல இருக்குது. ஆனால் அவள் சிஸ்டர் சிசி சொல்லிக்கிட்டு இருக்கா, உனக்கு பிறந்த 2 குழந்தையில ஒரு குழந்தை இறந்துருச்சு, ஒரு குழந்தை மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீ குழந்தை பத்துக்கிட்டு இருக்க, ஆனால் இந்த டைமில் உங்கள் அம்மா இறந்து போய் இன்னொரும் சாம்பலாக இருப்பாங்க, பாவனை எந்திரிச்சு வரும்போது உங்கள் அம்மா மூஞ்ச கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சிசி சொல்ல, நம்ம ஹீரோயின் பாவம் வழியை பொறுத்துக்கிட்டு நீ இங்கேருந்து போடி அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த சிசியும் உயிரோடு இருக்கிற அந்த ஒரு குழந்தையே எடுத்துகிட்டு போயிடா போல இருக்குது. ஆனால் இறந்து போனோன்னு சொன்ன அந்த ஒரு குழந்தை உயிரோட தான் இருக்க போல இருக்குது. அதைத்தான் நம்ம ஹீரோயினை எடுத்துட்டு அதோட இந்த சூ கம்பெனி ஹெல்ப்போட அவள் அப்ராட் போயிருக்கா போல இருக்குது. இதெல்லாம் அப்படியே நம்ம ஹீரோயின் அப்படி யோசனை பண்ணி பார்த்துட்டு, என்ன புரிஞ்சிச்சா, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்க வேண்டியது இருக்குதா, ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா யாருமே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. சரி அப்போனா ஓகே, இனிமேல் நம்மளோட முழு மூச்சாக ஒர்க் பண்ணணும், கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும், நம்மளோட எனிமி கம்மியான சித்து கம்பெனியை நம்ம கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறா. இங்கே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. பார்த்தா அவனும் ஆஃபீஸ்க்கு வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான். என்னது திடீர்னு சோ கம்பெனிலேருந்து புதுசாக சிஓ வந்திருக்காங்க, இது யாருக்குமே உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அவங்க உள்ள ஸ்டாஃபை கேட்டோன்னா ஒவ்வொருத்தரும் அப்படியே தலையை தொலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அது தெரியல
இல்லை சார் திடீர்னு இது நடந்துருச்சு, எங்களுக்கே இப்போ தான் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ ரொம்ப கோவமாக இருக்கான். அது எப்படி இது கூட தெரியாமல் இருக்கீங்க, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீன்ட்டு அவன் கோவமாக கத்திக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் சேர்லேருந்து எந்திரிக்க பார்க்குறாங்க. பார்த்து யாராலையுமே சேரை விட்டு எந்திரிக்க முடியல. என்னாச்சின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எந்திரிக்கணும் பார்த்து அவனாலுமே எந்திரிக்க முடியல. நான் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஹீரோட பையன் தான், செம்ம வாழு போல் இருக்குது. அதோட பார்க்குறோம் நம்ம ஹீரோ எந்திரிக்க முடியல. அவன் பையனை இதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த குட்டி பையன் தான் சிமி, பார்க்கவே நல்லா கொழு கொழுன்னு சூப்பராக இருக்கான்ல. நம்ம ஹீரோ ஒரு வழியாக எந்திரிக்கிறான். ஆனால் பாவம் பேண்ட்டு தான் கிழிஞ்சிருச்சு. ஒன்று நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிமி அப்படின்னு கத்த அந்த பையனும் அங்கேருந்து ஓடுறான். ஐயோ நான் இல்லை விட்டுடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி, இவன் தூக்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் ஆளை அனுப்பிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தா அவங்க டேடி வீட்டுக்கு வராங்க போல இருக்கு. அவங்க டேடி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா அவங்க டேடி, அண்ணி நீ எப்போ வந்தால் திடீர்னு அப்ராடுக்கு போயிட்டு இப்போ என்ன சொல்லாமல் கொள்ளாமல் இங்கே வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்கள கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினை வீடு பார்க்குறா. பரவாயில்லையே, புதுசாக வீட்டுக்கு மூவ் பண்ணியிருக்கீங்க போல இருக்குது, இந்த வில்லா சூப்பராக இருக்குது. ஆனால் இனிமேல் இந்த வில்லா என்னோட வில்லா, இன்னும் 2 hours உங்களுக்கு டைம் தரேன், இங்கேருந்து எல்லாரும் ஓடிடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை சொல்கிறா. அதுக்கு அவளோட சிஸ்டர் சிசியோ கேட்குறா, என்ன உளறிக்கிட்டு இருக்கா, இது என்னோட வீடு அப்படிங்கிற மாதிரி. அப்போதான் நம்ம வைக்கல் டக்குன்னு டாக்குமெண்ட் ஒன்று தூக்கி போகிறாரு. இது வந்து ஆனியோட அம்மாவோட சொத்து, ஸோ அவங்க உயிர்படி அவன் பொண்ணுக்கு தான் எல்லா சொத்தும் சேருன்னு இருக்குன்னு சொல்லணும். அதை எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு உடனே வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவளும் வெளியே வர. அவள் பின்னாடியே வந்து சிசியும் கேட்குறா, ஒரு நிமிஷம் ஆனி கொஞ்சம் நெல் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன தைரியம் தான் திரும்ப இங்கே வந்தது இல்லாமல் என்கிட்ட இந்த வில்லாவை திருப்பி கேட்பா, உன்னோட திங்ஸ் என் கையில் ஒன்று இருக்குது உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயினுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை போல இருக்குது. நீ என்ன உளறா, என்னோட திங்ஸ் என்ன இருக்குது, இதெல்லாம் காட்டி நீ என்கிட்ட மிரட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கதா. அப்போ தான் சிசியுமே யோசனை பண்ணுறா, நான் இவளோட குழந்தைய எடுத்துகிட்டு வந்தது இவளுக்கு தெரியாதா என்ன அப்படிங்கிற மாதிரி அவளும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதோட நம்ம ஹீரோயின் இங்கே காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க பாஸ் வராங்க. இன்றைக்கி நீ சித்தோட மீட் பண்ணுறதுக்காக நான் மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அதனால் சித்து கம்பெனிக்கு போ அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அந்த குட்டி பையனை அங்கேருந்து ஓடிட்டு வர, அங்கே உள்ள கார்ட்ஸ் அவனை பிடிக்கிறதுக்காக துரத்திக்கிட்டு வராங்க. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் இவங்க 2 பேரும் அந்த குழந்தைய வந்து கிட்னாப் பண்ணுறாங்க போலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து என்ன தைரியம் தான் குழந்தைய கிட்னாப் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவங்களும் சொல்கிறாங்க, இல்லை மேம் நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டீங்க, இது எங்கள் குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிடிக்க, இந்த குழந்தைய இல்லை அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு அதுவும் பொய் சொல்லுது. உடனே நம்ம ஹீரோயின் ஒழுங்காக விட போகிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த குழந்தைய அங்கேருந்து ஓட பார்த்தா நம்ம ஹீரோயின் ஐயோ வெயிட் பண்ண ரோடு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வர. பார்த்தா கார் வந்துடுது. நம்ம ஹீரோயின் வேகமாக வந்து குழந்தைய தள்ளி விட இந்த கார் வந்து நம்ம ஹீரோயின் மேலே மோதிடுது. நம்ம ஹீரோயின் டக்குன்னு அடிபட்டு அப்படியே மயங்கி விழுந்துடா. நம்ம ஹீரோ தான் தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கான் போல இருக்குது. அவனுமே அப்படி உட்காந்துக்கிட்டு இவன் எப்படா முழிக்குவா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ தான் இவனுக்கு ஞாபகம் வருது, இவன் வந்து அன்னைக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி இவனோட ரூமுக்கு வந்ததுண்டு. ஆனால் இவனுக்கும் சரியாக ஞாபகம் இல்லை, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவனும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம குட்டி பையன் இருக்கால, அவன் என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோயின் பேக்கில் உள்ள அவளோட விசிட்டிங் கார்டை எடுத்து பத்திரமா வச்சுக்குது. உடனே ஏன்டா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, எல்லாம் ஒன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையனை அந்த சிஸ்டருக்கு ஒன்றும் ஆகாதில்ல அப்படிங்கிற மாதிரி வருத்தமாக கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோயினுக்குமே ஏதோ ஞாபகமெல்லாம் வருது. இவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவோட கம்பெனி சேல்ஸ் பண்ணது, இவ வந்து சித்துவை மீட் பண்ணுறதுக்கு அவர் ரூமுக்கு வந்தது, அப்புறம் இவரோட டெலிவரி டைமில் குழந்தை ஒன்று இறந்து போச்சு, ஒன்று மட்டும் தான் இருக்குன்னு அவங்க சிஸ்டர் சொன்னது, இது எல்லாமே அவளுக்கு மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ தான் வந்து சோ கம்பெனியில் இவளுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. இவளும் அதோட அப்ராடுக்கு போகிற அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு, இவள்கிட்ட இருக்கிற ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டு, ஆனால் இவளுக்கு இன்னொரு குழந்தை உயிரோடு இருக்குது, தெரியாது போல இருக்குது. இவளும் ஏதோ அப்படி நாத்திக்கிட்டே எழுந்திரிக்க நம்ம ஹீரோ டக்குன்னு அவளோட கையை பிடிக்கிறான், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. உடனே இவன் அப்போ தான் முழிச்சு பார்க்குற நம்ம ஹீரோ, என்னது நீயா அப்படிங்கிற மாதிரி கோமா சொல்ல டக்கு நம்ம ஹீரோ அவளை படுக்க வச்சுட்டு, நீ தயவுசெய்து என் குழந்தைட்டு இருந்து நீ விலகியரு, தேவையில்லாமல் என் குழந்தை பக்கத்துல நீ வந்துடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த குட்டி குழந்தைய சிஸ்டர் ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்கள் அப்பாவுக்கு ஊசின்னா ரொம்ப பயப்படுவாங்க, இந்தாங்க அந்த ஊசியை வேணா எங்கள் அப்பாவுக்கு போட்டு விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தையும் ஊசியை கொண்டு வந்து நிற்க நம்ம ஹீரோ அடப்பா நீலாம் என் பிள்ளையாடா, எனக்கே நீ ஊசி குத்துறதுக்கு ஐடியா கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கோவமாக கத்த அந்த குட்டி குழந்தைய அப்படிங்கிற மாதிரி இழிச்சிக்கிட்டு இருக்குது. உடனே இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் டக்குன்னு காலை தூக்கி ஒரு எத்தணும்னு நம்ம ஹீரோ அடிபட்டு பாவின்னு சொல்லிட்டு எழுந்திரிக்கும் போது அங்கே டாக்டர் வந்துட்டு சித்து நீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த டாக்டரும் சொல்கிறான், நீங்கள் இந்த மாதிரி பேஷண்ட்டை நடந்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ அங்கேருந்து விறுவிறுன்னு எதுவுமே சொல்லாமல் போகும்போது இங்கே அந்த ஜிம்மியோ வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து, சிஸ்டர் உங்களுக்கு ஒன்றும் இப்போ பிரச்சனை இல்லைன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோ திரும்ப வந்து, நீங்கள் என்ன ரொம்ப ஓவராக
ஓவராக பேசிகிட்டு இருக்கா, வா இங்கேருந்து முதல்ல போகலான்னு சொல்லிட்டு அவனை தூக்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறான். அதோட டாக்டர் ஏற்கனவே நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சவன் போல இருக்குது. அனி 6 வருஷம் என்னாச்சு திட்டின்னு உன்னை காண, நீ எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி அவள் கை பிடிச்சிட்டு அவனும் கேட்குறான். அதுக்கு இல்லை சீனியர், அது வந்து எனக்கு சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்ல முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட பொண்ணு வந்துட்டு ஹாய் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவனை திரும்பி பார்த்துட்டு இது யார் அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இதான் என் பொண்ணுண்டு. என்னதான் உனக்கு பொண்ணு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், அந்த 6 வருஷத்தில் எனக்கு என்னென்னமோ நடந்துருச்சு, சாரி உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாமல் போயிடுச்சு, அது நேரம் வரும்போது நான் உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. சீனியர் சரி ஓகேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டா கேட்டுக்க. அப்புறம் அதுவும் இல்லாமல் இந்த சித்து இருக்கான்ல, அவன் ரொம்ப நல்லவன், என்ன கொஞ்சம் முன்கோவம் அவ்வளோதான், மற்றபடி அவன் நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் அங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோயின் அவன் பொண்ணு சாண்ட்ரா பார்த்து, நான் தான் உன்னை அப்ராடிலே இருக்க சொன்னேன்ல, எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்துட்டு அங்கிட்ட இங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருக்கா, நீ ஏதாவது மிஸ் ஆகிட்டா என்ன பண்ணுவான்ட்ட. அம்மா நான் தான் உனக்கு சேஃபாக இருப்பேன், நான் தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், அதனால தான் நான் அவன் கூட வந்திருக்கேன். ஆமாம் நான் இன்னைக்கு கேள்விப்பட்டேன், இன்னைக்கு யாரோ உன்னை புல்லிங் பண்ணாங்க நம்மள, அது யாருன்னு சொல்லுமா, நான் அவங்கள ஒரு கை பார்த்துறேன் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவும் சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோயின் போதுமா இப்போ நம்ம வீட்டுக்கு போகலான்ட்டு ஹீரோயின் குழந்தைய கூட்டிகிட்டு வீட்டுக்கு போவா. இங்கே நம்ம ஹீரோ கணத்தில் பார்த்தா ஐஸ் வச்சுக்கிட்டு வரான். இவ இந்த மாதிரி குத்துவான்னு நினச்சி கூட பார்க்கல எப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு லேப்டாப் அப்படி ஓப்பன் பண்ணுறான். லேப்டாப்பை ஆன் பண்ணோன்னா பார்த்தா பேய் மாதிரி பிக்சர் வச்சுருக்கான். அவன் பையன் தான் இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துருக்கான் போல இருக்குது. இதை பார்த்தோம் நம்ம ஹீரோ அரண்டு சிமி அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு கீழே விழுகிறான். இதெல்லாம் உன் வேலை தானே, நீ எங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே நம்ம ஹீரோ வர இங்கே ஒன்றுமே தெரியாத மாதிரி அந்த குட்டி குழந்தையே நம்ம ஹீரோயினை பார்க்க போவோமா அப்படிங்கிற மாதிரி அந்த விசிட்டிங் கார்டை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்குது. பாவம் அந்த அக்கா வந்து என்னால் தானே அடிப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோ வந்துடான். சிமி ஏன் இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காண்டு, என்ன டேடி நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்கீங்க, நான் ஒன்றுமே இல்லை, நான் அமைதியாக ரூமில் தானே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். போதும் நீ ரூமில் உட்காந்துக்கிட்டு இருந்தது, உன்னோட ஹோம்ஒர்க்லாம் பண்ணியா பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க அந்த பையனை ஐயோ டேடி நான் எதுவுமே பண்ணலான்ட்டு சரி வா நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்க அந்த குட்டி பையனை தப்பாக ஆன்சர் பண்ணுறான். என்னடா ஒரு ஸ்மால் மேக்ஸ் இது கூட உனக்கு ஆன்சர் பண்ண தெரியாதா, நீலாம் என் பிள்ளையாடா, எனக்கு சொல்லவே அவமானமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அந்த குட்டி பையனை அப்பா நீ எப்போ பார்த்தாலும் எனக்கு திட்டிக்கிட்டே இருக்க, எனக்கு சரியாக வர தெரியும், நீலாம் எனக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், பேசாமல் எனக்கு சிஸ்டரை கூட்டிகிட்டு போ, அவங்க எனக்கு கற்றுத்தரட்டும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ ஆமாடா நானும் அதான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன், பேசாமல் உனக்கு 24 மணி நேரமும் பார்த்துக்கிற மாதிரி ஒரு டியூட்டரை நான் ஏற்பாடு பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொன்னோன்னா அந்த பையனை டேடி நீங்கள் ரொம்ப கொடூரமானவங்க, நீனு அப்படி தான்டா ரொம்ப ஓவராக பேசாமல் படுத்துங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அசிஸ்டன்ட் வந்து சார் உங்கள் பையன் வந்து ஸ்கூலில் வந்து ஓடிட்டாரான்னு சொன்னால் ஐயோ இவனுக்கு வேறு வேலையே இல்லையா, சரி இப்போ அவன் எங்கே தான் போய் தொலைஞ்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை கேட்டுட்டு இருக்கான். பார்த்தா அந்த ஜிம்மி வந்து நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக அவளோட ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்கான். அந்த அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சிட்டு அவனும் சரின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்குள்ள நுழையும் போது இதை வெளியில் நின்றுக்கிட்டு சிசியும் பார்த்துட்டா. ஆமாம் இவன் எதுக்கு இங்கே வந்தான்னு தெரியலையா, ஒருவேளை இவ தான் அவன் குழந்தாண்டு அவள் கண்டுபிடிச்சிட்டாலும் என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவனும் பின்னாடியே ஓடி வரா. அந்த குட்டி பையனை அங்கே வந்து உள்ள ரிசப்ஷனிஸ்ட்டை நான் வந்து ஆனியை பார்க்கணும், என்னை உள்ளே விட முடியுமா அப்படின்னு மாதிரி கேட்குறான். அதுக்கு அவங்களும் வந்து ஆனியை பார்க்கணுமா, அப்பாயின்மெண்ட் இல்லாமல் நீங்கள் எதுக்கு பார்க்கணுமா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த குட்டி பையனா அதெல்லாம் நான் அவங்ககிட்ட சொல்லணும், எனக்கும் அவங்களுக்குள்ள 1000 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவங்களுக்கு சிரிப்பு வந்துடுது. சரி 1000 இருக்கட்டும், நான் கால் பண்ணி என்னன்னு கேட்டுட்டு உனக்கு சொல்கிறேன்னு சொல்கிறதுக்குள்ள அந்த குட்டி பையன் அங்கேருந்து ஓடிடுறான். அந்த நேரம் பார்த்து சிசியை வந்துட்டு அந்த போகிற பையன் என்னோட பையன் தான் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா இவனா ஓடி வரான் சிஸ்டர்ன்ட்டு. உடனே நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு என்னது சிமி நீ என்ன இங்கே வந்திருக்காண்ட. ஆமாம் சிஸ்டர் நான் உங்களை பார்க்கலான்னு வந்துக்கிறேன், உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எங்கள் டாடி இருக்காங்களா அவங்க ரொம்ப மோசமானவங்க, ஒரு அம்மாவை கொண்டு வாங்கன்னு சொன்னால் யாரோ டியூட்டர்னு சொல்லிட்டு 24 மணி நேரம் என்னை கவனிக்கிற மாதிரி கொண்டு வர போகிறாங்களாம், அவங்க என்னை என்ன கிளிக்க போகிறாங்களோ அதான் நான் இங்கே ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிசி வந்துட்டு எதுக்கா என் பையனை இங்கே கடத்திட்டு வந்திருக்கா, வா ஜிம்மி நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை கையை பிடிச்சிருக்கு. ஜிம்மி அது கிம்மி அது என் கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோயினை பார்த்து சிஸ்டர் நீங்கள் பேசாமல் எனக்கு மம்மியாக இருக்கீங்களான்னு கேட்டோன்னே ஐயோ அதெல்லாம் முடியாதுப்பா, சிஸ்டர் தான் மம்மி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே சிசியும் அங்கே உள்ள டிராயிங் பண்ணி வந்த ஜுவல்லரி இதெல்லாம் அப்படி ஃபோட்டோ எடுத்துக்கிறா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அங்கே உள்ளவங்களாம் சொல்கிறாங்க சார் நெல்லுங்க என்ன சார் அப்பாயின்மெண்ட் வாங்காமல் எங்கே போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் கேட்காம நம்ம ஹீரோனோட கேபினுக்கு வரான். நம்ம ஹீரோட கேபினுக்கு வேகமாக வந்தவன் கோவத்தோட சிமி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, இங்கே எதுக்காக வந்தால் சொல்லாமல் கொள்ளாமல் நம்ம ஹீரோ கோவமாக கேட்குறான். உடனே அதுக்கு அந்த குட்டி பையனு அப்பா உனக்கு தெரியுமா அந்த ஆண்டி இருக்காங்களா அவங்க என்னை பார்த்து தப்பாக பேசிட்டாங்க, அம்மா இல்லாத பையன் அப்பா தான் உன்னை வளர்க்குறாங்கன்னு என்னை ரொம்ப மோசமாக பேசிட்டாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இந்த குட்டி பையன் போய் சொன்னோன்னே நம்ம ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துடுது.
இதை கேட்டுக்கிட்டு இருந்த சிசிக்கு கொஞ்சம் கோவம் வந்தாலும், இங்கே பாரு சிமி, இப்படிலாம் நீ பொய் சொல்லக்கூடாது. வர வர உன்னோட நாட்டி ரொம்ப நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்குது. வா நீ நான் டாடி எல்லாரும் பார்க்குக்கு போகணும்னு சொன்னோன்னா, நான்லாம் ஒன்றும் பார்க்குக்கு வரல, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க, நான் வந்து சிஸ்டரோடயே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த குட்டி பையன் சொல்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இந்த சிஸ்டரே இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது, பேசாமல் நம்மளுக்கும் இதான் வாய்ப்புன்னு இவளை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஜிம்மிகிட்ட சொல்கிறான், நீ அடிக்கடி சிஸ்டரை பார்க்க வரணுண்டா இன்னைக்கு நான் சொல்கிறபடி கேளு, பேசாமல் நீ ஸ்கூலுக்கு கிளம்பிப்போ அப்படின்னு சொன்னோன்னே சிமியும் சரி டாடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனோன்னே உடனே நம்ம சிசியை பார்த்து, சிசி நீ இப்போதைக்கு இங்கேருந்து இப்போ கிளம்புறியா, ஏன்டா நான் ஆனிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவளும் சரி அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பி போகிறா. அவளோட நம்ம ஹீரோவும் ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், என் குழந்தை ரொம்ப நாட்டியாக இருக்கான், அவனோட குடும்பத்தோட நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அதனால் அவனை 24 மணி நேரம் கவனிச்சிக்கிற மாதிரி ட்விட்டர் வைக்கலான்னு இருக்கேன், அது நீயாக இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், அது நீயாக இருந்தால் நல்லா இருக்கும். அதுக்கு நம்ம ஹீரோயின், நான் ஏன் உனக்கு இந்த ஹெல்ப் பண்ணணுன்னு, என்னாலலாம் முடியாது, நீ ஒன்று எனக்கு சும்மா இந்த ஹெல்ப் பண்ண வேண்டாம், நான் உனக்கு ஒரு பெரிய ஆஃபர் பண்ணுறேன், அதாவது என்னோட ப்ராஜெக்ட் 9 ப்ராஜெக்ட் சைட் இருக்குல்ல, அது நான் உனக்காக தருவேன், நீ மட்டும் என் குழந்தைய பார்த்துக்கிறது சம்பதிச்சா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா, இந்த 9 சைட் ப்ராஜெக்ட்டுங்கிறது ரொம்ப வேல்யூவான ப்ராஜெக்ட் தான், இது மட்டும் கிடச்சா கண்டிப்பாக என்னோட அம்மாவோட கம்பெனியை கூட என்னால் திரும்ப வாங்க முடியும், கண்டிப்பாக இதுக்கு ஓகேன்னு சொல்லுவோமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ சரி சரி உனக்கு மட்டும் இந்த ஆஃபர் பிடிச்சிருந்தா நைட் 8 o'clock என் வீட்டுக்கு வா, இல்லாட்டி வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் எந்திரிச்சு போகிறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே போகிறாளா, இதை ஒத்துக்கிட்டாளா மறுத்தாளான்ட்டு அடுத்த எபிசோடில் நாமளும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.